தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் சாலை சீரமைப்பு பணிகள் இன்றைக்குள் நிறைவடையும் என்று அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை சீரமைப்பு பணிகளை பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு நேரில் ஆய்வு செய்தார். அப்போது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் பணிகள் நிலை குறித்து கேட்டறிந்த அவர் துரிதமாக செயல்பட அறிவுறுத்தினார். தொடர்ந்து மக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தார். ஆய்வின் போது நெடுஞ்சாலைத்துறையின் துரித நடவடிக்கை காரணமாக தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் சாலைகள் முழுமையாக சரி செய்யப்பட்டு போக்குவரத்து தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். நெல்லை, தூத்துக்குடியில் சாலை சீரமைப்பு பணிகள் சுமார் 4000 பேர் ஈடுபட்டுள்ளதாக கூறிய அவர், ஏவாவேலு இன்றைக்குள் முழுமையாக சாலை சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்து வழக்கமான போக்குவரத்து தொடங்கும் என்றும் குறிப்பிட்டார்.